தரித்திரம் என்று சொன்னதும் ஏழ்மை, கஷ்டம், துன்பம் தான் நினைவுக்கு வரும். ஆனா உங்களுக்கு ஒரு ஷாக். தரித்திர தேவி தான் லட்சுமி தேவியின் தங்கை. இது யாருக்குமே நம்பிக்கையே வராத ரகசியம். திருமணமான பிறகு லட்சுமி விஷ்ணுவிடம் சொன்னாள், என் தங்கைக்கும் நல்ல மணமகன் தேடணும். ஆனா விஷ்ணு மறுத்தார். அவளோட சோம்பல் வாழ்க்கையே அவளுக்கு ஆபத்து. அதற்கு லட்சுமி பதில் சொன்னாள், அவளை ஒரு முனிவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம். ஏனெனில் அவர் தியானத்தில் இருப்பவர். தரித்திர தேவியின் சோம்பல் அவரை பாதிக்காது. விஷ்ணு ஒப்புக்கொண்டு அவளுக்கு ஒரு முனிவரை கொடுத்து திருமணம் நடத்தியார். ஆனா திருமணத்துக்கு பின் அந்த முனிவர் அவளை விட்டு சென்று விட்டார். தனியாகி தவித்த தரித்திர தேவி விஷ்ணுவிடம் வந்து தஞ்சம் கேட்டாள். விஷ்ணு ஒரு ஆலமரத்தை காட்டி, இதன் அடியில் நீ வாழலாம், நாங்களும் வருவோம் என்றார். அதிலிருந்துதான் தரித்திர தேவி ஆலமரத்தின் கீழே வாழ்கிறாள் என்பதற்கான புராண சம்பவம். இந்த புராண ரகசியம் உங்களுக்கு புதிதா? அப்படியானால் கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி.